இதே நாளைக்கே நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது எவனாவது வந்து அவன் இயலாமையை குத்தி காமிச்சு அதுக்கு அவன் ஃபீல் பண்ணுறதை விட இப்போயே நான் சொல்லி அவன் ஃபீல் பண்ணுறது எவ்வளவோ மேல். அப்போ பேசாமல் போனவடா, அதுக்கப்புறம் பேசவே இல்லடாவ. டேய் பெண்ண அர்ச்சனாட்ட நீ பேசணும் அவ்வளோதானே. ஆனால் எப்படி நீ இத்தனை வருஷமாக ஒரு சின்ன கேள்வி கூட கேட்காம அவனுக்கு கொடுத்துட்டே இருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாகவே இருக்கு. புகழ் ஒவ்வொரு பொண்ணுக்கும் தன்னோட ஆள் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அவன் சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறத பெரிய எக்ஸ்பெக்டேஷனாகவே இருக்கும். நானும் அதை எதிர்பார்த்தேன். நீ கெட்டது பண்ணுறலாம் இல்லை, ஆனால் இதை அவன் புரிஞ்சுக்கணும். ஏதாவது சொன்னாதானே தெரியும். ஆமா ஆமா, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லுவாங்க. உன்னெல்லாம் வச்சுட்டு போட்டுன்னு வச்சுக்கோ. என்ன குக்கர் விசில் சவுண்டு நீ கத்துறதுக்கு முன்னாடி கத்துது? அந்த கத்துற குக்கரை எப்படி தலையில தட்டி ஆஃப் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க எதுக்கு கால் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. எங்க வீட்ல கொழுப்பு கோழி கேட்டாங்க. இதை நிறைய கொழுப்பு கோழியா தின்னு தின்னு கொழுத்து போய் திரியறல்ல, அதான் எங்க கிடைக்கும்னு கேட்டேன். என்ன சார், லவ் யூ சொன்னா திரும்ப கூட சொல்ல மாட்டீங்களோ? என்னடா எங்க ஏரியா பக்கம்? ஒன்றும் இல்லை சுமி, படிப்பு முடிச்சாச்சு, வேலை எதுவும் கிடைக்கல. ஒருவேளை டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ் எதாவது பண்ணியிருந்தா ஈஸியாக வேலை கிடைச்சிருக்குமே என்னமோ. ஏய், நீ என்ட்ரி எலிவேட்டர் ட்ரை பண்ணலையா? என்ட்ரி எலிவேட்டா அப்படின்னா? இது வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் ஓரியன்டட் கோடிங் ப்ரோக்ராம் ஆப். கிட்டத்தட்ட 1.3 crore யூசர்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. கோர்ஸ்லாம் இங்கிலீஷ்ல தானே இருக்கும், தமிழ்ல இருந்தா நல்லா இருக்கும். அட, இவங்க தமிழ்லயே ப்ரொவைட் பண்றாங்கப்பா. அப்படியா? ஆமா, டாப் கம்பெனிஸான கூகுள், டெஸ்லா, ஊபர் இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இருந்து இண்டஸ்ட்ரி மென்டர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம வந்து இதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமா இல்லனாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து ஒரு அமெரிக்கன் யூனிவர்சிட்டி, இங்க இருந்து நமக்கு சர்டிஃபிகேஷனும் ப்ரொவைட் பண்றாங்க. சர்டிஃபிகேட் ஓகே, பட் நம்மளுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட் தானே முக்கியம். அட, இவங்க வந்து நமக்கு லைஃப் டைம் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் சூப்பரான விஷயம் என்னன்னா, இது ஒரு ஆன்லைன் கோர்ஸ்ங்கிறதுனால நம்ம எங்க இருந்து வேணாலும் எப்படி வேணாலும் ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல படிக்கலாம். சூப்பர் சுமி, நான் உடனே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்றேன். இதான் அந்த ஆப்? எக்ஸாக்ட்லி, இதே ஆப் தான். இன்ஃபேக்ட் எங்க கம்பெனிஸ்ல இருந்து நிறைய பேர் இந்த ஆப் மூலமா பிளேஸ் ஆயிருக்காங்க. சரி வா, டைம் ஆகுது, டீ குடிக்க போலாம். டீ என்ன டீ? என்னோட ஃபேவரட் சாக்லேட்டே வாங்கி தரேன் வா. டேய் வந்துட்டு இருக்கேன்டா, எவ்வளோ நேரம் கால் பண்ணிட்டே இருக்க? சரி அவன்கிட்ட ஒர்க்கை முடிக்க சொல்லதுக்குள்ள வந்துடுறேன். அது ப்ரோ சரி வை சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்த ஆஃபீஸ்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, அதுக்கு இங்கேருந்து எப்படி போகிறது? ப்ரோ ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட்டில் இருக்கும். இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானே இல்லை தூரமா? கொஞ்சம் ஃபாராக இருக்கும் ப்ரோ. ஏன் என்னாச்சு சொல்லுங்கள். ரொம்ப நேரமாக கேப் எதுவும் வரல. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் அதுலேயே தான் போகிறேன், நீங்கள் வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம், வாங்க போகலாம். போகலாங்களா? போகலாம் ப்ரோ. ஹலோ, சொல்றா. எங்கே இருக்க, என்ன பண்ணுற? ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை சரி ஓகே, நீ உட்காந்து பாரு, நான் பேசுகிறேன். சொல்லு நீ சொல்லு. என்ன? சும்மா பேசலான்னு தான் கால் பண்ணேன். எங்க இருக்க நீ இப்போ? எங்க இருக்க? அவன் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்கேன். சரி ஓகே, நீ வரேன். கீர்த்தி, ஒரு 5 minutes நான் வரேன். நீங்கள் அங்கேயே ப்ரோ ஒர்க் பண்ணுறீங்க? நானா? இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, அவ்வளோதான். நீங்கள் இன்டர்வியூவா? அப்படியும் சொல்லலாம். ஓ, நல்ல காரியத்துக்காக போகிறீங்க. இருந்தாலும் சொல்கிறேன் ப்ரோ, அந்த கம்பெனிக்கு போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. அது கலண்ட கேஸ்லாம் அங்கே தான் ப்ரோ ஒர்க் பண்ணுறாங்க. கலண்ட கேஸா? ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க? என்ன ப்ரோ, லிஃப்ட்லாம் கொடுக்குறேன், என்ன நம்ப மாட்டிங்களா? ஏன் ப்ரோ, இன்டர்வியூவில் ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுமா? அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு ப்ரோ. நினச்சேன். சரி வேற யாருக்காவது வேணும்னு சொல்லுங்க, உள்ள அப்போ ஏற்பட்ட ஆள் இருக்கு. என்னை தவிர எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க? லவ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ப்ரோ. அப்போ உங்களுக்கு புரியாது. நீ சொல்லாமலே என்னன்னு புரியுது. இந்தா. எதுக்கு? நீ அடுத்து இன்டர்வியூ போகிறதுக்காக பெட்ரோல் காசு. வேணாம். நானும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தேடிக்கிட்டு இருக்கேன். என் கான்ஃபிடென்ட் லெவல் தீரத்துக்குள்ளார எப்படியாச்சும் வேலை கிடச்சிடணும். அதுக்குள்ளார உங்கள் வீட்டில் ஏதாச்சும் மாப்பிள்ளை பார்க்குறேன்னு போய்
அதுக்கப்புறம் நீ வேலை கிடச்சி நான் எப்போ வந்து பேசி நான் எப்போ வந்து வீட்டில் இப்போ போஸ்டடா டபுள் ஓகே அப்படி இப்போ கேட்டிங்களாம்மா? அம்மாவா யாரு ஏன் அம்மாவா மா ஏன்னா அதனாலதான் காலைல 8 மணிக்குள்ள கால்ல வெடி தண்ணி ஊத்துன மாதிரி அவசரமா அம்மா அப்படிலாம் இல்லைம்மா அப்பவே நினைச்சேன் என்னைக்கு இல்லாத காமாட்சி திடீர்னு போகுது கண்காட்சின்னு வா உன் பண்டக்கால உடைக்கிறேன். அத்தை அத்தை அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, அப்புறம் வேலை தேட முடியாது. வேணா நான் அடி வேணா அடிச்சுக்கோங்க. ஆத்தி அத்தையா என்ன இந்த புள்ள எப்படி எல்லாம் பேசுது? அம்மா நான் அப்புறம் கூப்பிட்றேம்மா, நேரில் வந்து சொல்கிறேன். ஃபோனை வைங்க. உனக்கு எப்படி இந்த நம்பர் தெரியும்? இந்த நம்பர்ல இருந்து எத்தனை விட எனக்கு கால் பண்ணிருக்கேன். சரி அதுக்கு எதுக்கடி இப்போ கால் பண்ணி இந்த வேலையை பார்த்த? பின்ன ஏண்டா உன்னை வேலை தேட சொன்னா இங்க பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லப்பா. எங்க வீட்ல வேற கல்யாணத்தை பத்தி பேசி ப்ரெஷர் பண்றாங்க. நானே எவ்வளோ நாள் தான் தாங்குறதா, அதான் அந்த ப்ரெஷர் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஓ அதுக்கு இன்னும் வேலை தேட ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட முழுசாகல, அதுக்குள்ள வேலை தேட நேரத்தை விட ஃபீல் பண்ற நேரம் தான் அதிகமா இருக்கு. போச்சு செத்த. எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வேளை கிளம்பி வச்சிட்டாங்கன்னா ரெடி பண்ணுவேன் நீ. கடவுளுக்கு நன்றி. இங்க பாரு, சும்மா இந்த வேலை கிடைக்கலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா அடுத்து வேலை தேடுற வழியை பாரு, புரியுதா? லவ் யூ. நான் போயிட்டு வரேன். ஏய் வா நான் ட்ராப் பண்ணுறேன். நான் போய்க்கிறேன், நீ வேலை தேடு. ஓய் நானும் ஐ லவ் யூ. இதான் ப்ரோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, கலர் அடித்து ஏமாற்றுவாங்க. இந்த ஆஃபீஸ் தானா? ஆ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. என்னால் இந்த நோ ப்ராப்ளம் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி இன்டர்வியூ. டூ வெல். இன்டர்வியூ. ஓ ஓகே. ஹலோ மேம், உங்களோட பேக் ஒருத்தர் வந்திருக்காரு. ஒருத்தர் வந்திருக்காரா? வெயிட் பண்ண சொல்லுங்க, ஒரு 10 நிமிஷம் ஆகும். தேங்க்யூ மேம். ஓவன. ஹாய் கீர்த்தி, எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன். ஆனால் நீங்கள்? அடையாளம் தெரியலையா? ஐ எம் நாட் அ ஃபோட்டோஜெனிக் பர்சன். வினீத் ஃப்ரம் நெதர்லாண்ட்ஸ். ஓ ஆக்சுவலாக எனக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் தான், பட் எல்லாத்துக்குமே ஒரு ட்ரை வேணும்ல. உங்களை சர்ப்ரைஸ் பண்ண தான் வந்தேன். ஐ கெஸ் அது இப்போ நடந்துரும்னு நினைக்கிறேன். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வேற எங்கேயோ பார்க்குறீங்களே. சார் நீங்களா? இவர் ஓ சாரி கீதே, டோட்டலி ஃபர்காட். சார்னால தான் இவ்வளோ தூரம் வந்தேன். இட்ஸ் ஹெல் அவுட் ஆஃப் டிராஃபிக் யூனோ. ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் லிஃப்ட் கேட்டாரு, நான் ட்ராப் பண்ணேன், அவ்வளோதான். சத்தியமாக எனக்கு ஒன்றும் தெரியாது. அதுதான் நானும் சொன்னேன். நீங்கள் அடுத்த வாரம் தானே பார்க்க வரதா அப்பா சொன்னார். ஆக்சுவலாக நானும் அப்படி தான் ஃபர்ஸ்ட் நினச்சேன், பட் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான் ஐ தாட் ஆஃப் விசிட்டிங் ஃபர்ஸ்ட். ஐ வுடன்ட் ஹவ் தாட் லைக் திஸ் இஃப் இட் வாசன்ட் ஃபார் யூ. பட் ஒரு த்ரில் வேணும்னு தான் நான் வந்தேன். ஏன் சார் சிரிக்கிறீங்க? சார் சாரி சார், நீங்கள் த்ரில்லுன்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அது இன்சைட் ஜோக்கு, அதில் பெஸ்ட் ஆகிட்டேன். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஆக்சுவலி இட்ஸ்
இன்ட்ரெஸ்டிங். மேடம்க்கு த்ரில்லுன்னு ரொம்ப பிடிக்கும். Sorry to bother you like this, but it's all cause I like you. Oh, wait, I have another surprise for you. And this is for you, Kirti. என்ன மினுக்குது? என்னது இது? ஐயோ பயப்படாதீங்க, இட்ஸ் நாட் an engagement ring. ஜஸ்ட் உங்களுக்காக வாங்கணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம். ஏன்? ஐயோ மேடம், சார் ஆசைப்படுறாரு, வாங்கிக்கங்க மேடம். இதுக்கு மேலே எவன் பண்ணுவான்? ஆனாலும் எப்படி சார் இவ்வளோ ரொமான்டிக்காக திங்க் பண்ணுறீங்க? சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், கொஞ்சம் பர்சனல், ஸோ ப்ளீஸ். ஓ சார், ஐயோ என் ஃப்ரெண்டு வந்தோன்னே நான் போயிடுவேன், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. பர்சனலா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஐயோ ஐயோ கித்தி, நார்மலாக அது கொடுத்துருக்க மாட்டேன், பட் உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு அண்ட் ஓகேன்னு சொன்னதுனால தான் ஐ பாட் யூ திஸ். வாட்? எனக்கு ஓகேயா? யார் சொன்னாங்க? உங்கள் அப்பா தான் சொன்னாங்க, அதனால தான். கொஞ்சமா என்னடி இது? பிடிச்ச பொண்ணுக்காக இது கூட பண்ணலாம், நான்லாம் என்னங்க ஹஸ்பண்ட் மெட்டீரியல். அதே டைலாக். வினீத், ஐ திங்க் திஸ் இஸ் டூ ஃபாஸ்ட். எனக்கு கொஞ்சம் ஐ நோ, ஐ எம் ஸோ சாரி. இட்ஸ் ஓகே, யூ டேக் யூர் ஓன் டைம். வெல், நீங்கள் போய் வேலையை பாருங்கள். இன்னும் 2 days ஐ வில் பி கோயிங் பேக். ஸோ இன் த மீன் டைம் ஐ ஹோப் வி ஷால் மீட் அகேன் சம் டைம். வாங்கிக்கோங்க. சார் 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 சார், அந்த இன்டர்வியூன்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அது இதுதானா? இதுதான். செலக்ட் ஆகிடுவேண்ணா? ஐயோ சார், நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க. உங்களால் பாதி பேருக்கு வேலை போயிடும். வாங்க, நம்ம அப்புறமா போய் ரோஸ் பண்ணி குடிப்போம். வாடி வாடி, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆயுசு 100 உனக்கு. அம்மா, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு. நீ முதல்ல ரெடி ஆகு. அப்பா உன்னை கூட்டிட்டு போய் சாரி வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. போ போ. அம்மா, என்னம்மா பண்றீங்க? இருடி, நான் போய் க்ளீன் பண்ணோம். எவ்வளவு சுத்தம் பண்ணாலும் பண்ண மாதிரியே இல்ல. மாப்பிள்ளை வீட்ல இருந்து வருவாங்கல்ல, அப்ப வீடு க்ளீனா இருக்கணுமா? அம்மா, அவர் ஆல்ரெடி வந்து என்ன பாத்துட்டு போயிட்டாரு. அப்பா எங்க? என்னங்க சொல்றாவ? என்னம்மா சொல்ற? ஒன்றும் புரியலையே. ஆமாப்பா, நேர்ல வந்து என்ன பாத்துட்டு போயிட்டாரு ஆபீஸ்ல. அதுவும் மோதிரத்தோட வந்தாராம். அது சரி, நம்ம மாப்பிள்ள ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்காரு. நல்ல மாப்பிள்ளையா பார்த்தா நம்ம கீர்த்தியா ஓகே சொல்லிக்கா பாரு. மாப்பிள்ளையா? நான் எப்போ ஓகே சொன்னேன்? நீங்களாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னடி சொல்ற? மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? என்ன அர்ச்சனா, நீ கீர்த்தி சேர்ந்து விளையாடுறீங்களா என்ன? ஐயோ அப்பா, நான் சாப்பிட்றதுக்காக தான் வந்தேன். அம்மா, நீங்க சாப்பாடு இங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்க போய் செட்டில் ஆயிடுவேன். நீங்க என்கிட்ட கேட்கறத விட இவகிட்ட மட்டும் கேளுங்க. அப்பா, நான் யாருக்கும் ஓகே சொல்ல. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல. பிச்சு புரிமிச்சு. அன்னைக்கு நீ ஆஃபீஸ் கிளம்பும் போது போட்டோ காமிச்சு அந்த பையனை பற்றி எல்லாம் சொல்லி ஓகேவான்னு கேட்டக்கு நீ என்ன சொன்ன? உன் மக முழிக்கிறா பாரு. கீர்த்தி, 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 நான் கோவில் கிளம்புறேன். சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், மறக்காம கொண்டு போ. அந்த லூசுக்கு சேர்த்து கொடுத்துரு. என்ன? சரி சரி. எங்க கிளம்பலாமா? கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசணும், உட்காரு. அந்த டேபிள் ஒரு ஃபோட்டோ இருக்கு, அதான் கீர்த்திக்கு பார்த்துருக்க வரேன்னு. பையன் சிங்கப்பூர்ல இருக்கிறான், நல்ல வேலை, மாசமானா கை நிறைய சம்பளம். உன் பொண்ணுகிட்ட என்னன்னு கேட்டு சொல்லு. அதோ அவளே வரா, நீங்களே பேசிக்குங்க. ஏம்மா, பையன் பேர் வினித்து, ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், அதுவும் மரியாதை தெரிஞ்ச பையனாக இருக்கான். நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். அவங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாங்கம்மா. அவங்க ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி. அவங்க வீட்டில் டபுள் ஓகே. நீ என்னம்மா சொல்கிற? உனக்கு ஓகேவா? ஏ கீர்த்தி, உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? எனக்கு ஓகே தாம்மா. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? நீங்கள் பார்த்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நான் வரேன். என்னம்மா, இப்பயாவது ஞாபகம் வந்துச்சா?
இப்போதான் உன் பொண்ணுக்கு ஏன் வந்திருக்கான். வேலை டென்ஷன்ல மறந்துருப்பாங்க. என்ன வேலை டென்ஷனோ. வரமா. கைய கழுவிட்டு சாப்பிட வாடி. டேஸ்ட். சாப்பிட்டியம்மா? ஏண்டி நீ ஏன்டி ஓகே சொன்ன? ஏம்மா, பையன் பேரு வினித். ரொம்ப நல்ல பையனா இருக்கான். அதுவும் மரியாதை தெரிஞ்ச பையனா இருக்கான். ஓகேவா? என்னடி எதுவும் பேச மாட்டேற? சரி இந்த பாட்டு ஓகேயா? இன்று முதல் இரவு நீ இளமைக்கு உணவு. ஏ கீர்த்தி, என்ன மாமியாரா? உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? எனக்கு ஓகே தாம்மா, எனக்கு ஓகே தான், எனக்கு ஓகே தான். எங்க அப்பா என்ன கொன்னே போட்டுருவாரு. இந்த அலையன்ஸுக்கு நானே ஓகே சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. பயமா இருக்குடி. ஏதாச்சும் சொல்லி அவர் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டாருன்னா, அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல அவர் எதிர்த்து பேசுற தைரியம் எனக்கு இல்லடி. சரி இப்போ என்னடி பண்ண போற? அப்படியா சொன்னாங்க அம்மா? அட ஆமாடா, எப்படிடா வீட்டில் சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவள் பாட்டுக்கு ஒரே பழப்பு உடச்சிட்டாடா. நைஸ் மூடா. அம்மாவும் வேலையை பிடிச்சிட்டு வா, மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்கடா. எப்படியாச்சும் ஒரு வேலைக்கு போயிடணும் மச்சான். வேலை என்னடா வேலை? சப்ப மேட்ரு. வாங்கிடலாம் விடு. ஆமாம், அந்த நெதர்லாண்ட்ஸ் மாப்பிள்ள எங்கே தங்கியிருக்கான்னு சொன்னேன்? அது எனக்கு வந்துட்டால, வந்து தானே ஆகணும். எங்கே போயிடுவான்? அப்புறம் சொல்லுங்க கொஞ்சமா. என்ன கல்யாணம் வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? என்ன பண்ற? இங்கேதான் மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கேன். மாப்பிள்ளைக்கும் கொண்டு வரட்டுமா? சிட்டி சென்டர் பக்கத்துல இருக்க இப்போ மீட் பண்ற பார்க்குக்கு வந்துரு. ஏன் அங்கதான் என்கேஜ்மெண்டா? அட சும்மா அர்ச்சனா, அதெல்லாம் கண்டுக்கூடாது. நேர்ல பேசிக்கலாம். வை. என்னவா? கீர்த்தி என்னை பார்க்கறதுக்கு பார்க்கு கூப்பிட்றான். அர்ச்சனா வராளா? அப்போ நானும் வருவேன். பயங்கரமாக இருக்குல்ல. புயல் காத்து வரும்னாங்க, ஒரு இலை கூட அசையல. வருதுல புயல். கொஞ்சமா வினித் சார் வீட்டு பக்கத்துல தான் இருக்கு, வர சொல்லட்டுமா? ஐயோ எதுக்கடி அடிக்கிற? ஐயோ அம்மா, உன்னை கூட்டிட்டு வந்தே தப்பு. இதுல நீ சிரிக்கிறியா? இங்க பாரு, அடிக்காத. வயலன்ஸ் ரொம்ப தப்பு. படாத இடத்துல பட்டுருச்சுன்னா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. பாத்துக்க. இதெல்லாம் பேசு. அது என்னடா நக்கல் சிரிப்பு? நக்கல் சிரிப்பு. நீ தான் த்ரில் வேணும்னு கேட்டா, இப்போ வந்து என்ன அடிக்கிறா? இது த்ரில்லா தான் இருக்கு. வாங்க கூடாது. சொல்ல வாங்க. போய் சொல்றீ. என்ன அவன் எங்க கூப்பிடுற? என்ன இல்ல ஃப்ரெண்ட், உனக்கு விழும்போது அவனும் வேடிக்கை தான் பார்ப்பான். ஸோ க்ளோஸ். என்னடி ஓவரா பண்ற? நீ போய் உங்க அப்பாட்ட சொல்ல வேண்டியதானடி? போய் அல்டேஜ் பேசலாம்ல. மூடிட்டு பாரு. நீ சிரிப்பட மாட்டேன். ஒழுங்கு மாதிரி உங்க அப்பாட்ட பேசி உண்மை. வாடி என் குஞ்சாம்மா, நல்ல கதையா இருக்குது இது. முதல்ல இவளை பிடிக்கல நான் போய் வீட்டில் சொல்லணுமா? அப்புறம் லவ் பண்றதை வீட்டில் சொல்ல வேணாம்னு சொல்லுவாளாம். இப்போ இந்த பிரச்சனைலாம் வந்ததுக்கு அப்புறம் இவ வீட்டில் போய் நான் பேசணும். எதுக்கு? இவங்க அப்பாட்ட போய் இவ பேச மாட்டாளா? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னை யார்ட அவன் ஆஃபீஸ் கூட்டு வர சொன்னது? அடியே, உனக்கு ரீங்க கொடுக்க வரான்னு எனக்கு எப்படி தெரியும்? இங்க போரு. ஒழுங்கு முறையத்தை எங்க வீட்டில் வந்து பேசி பொண்ணு கேட்குற. மாட்டேன். முடியுமா முடியாதா? முடியாது. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ முடியாதுடி. சரி ஓகே, நான் அவனே கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட செட்டில் ஆகுறேன். எனக்கு என்ன? சரிடி, பண்ணிக்கோ. அது வரைக்கும் என்கிட்ட பேசாத, என்ன பார்க்காத. பார்க்க மாட்டேன்டி. அர்ச்சனா பிரபாட்ட பேச மாட்டா, பார்க்க மாட்டா.
நானே பண்ணேன். கீர்த்தி ஏய் நிறுத்துறா மச்சான். உங்க அப்பனுக்கு எனக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு. நான் எப்படி நீ போய் உங்க அப்பன்ட்ட பேச முடியும்? டேய் எமகராதுக்கு லவ் கீர்த்தி. மச்சான். மச்சான் அவன் வேணாம் மச்சான். கொஞ்சமா டேய் என்கிட்ட பேசுறா? டேய் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கமெண்ட்ல பின் பண்ணிருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க.